உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம். குடும்பம். 7.5 சனி காலத்தில் ஜென்ம ராசியில் ஏற்பட்டுள்ளது இந்த சனி ராகு கூட்டுச்சேர்க்கை. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். மிகவும் சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். கூடிய வரையில் கடன் வாங்காமல் சமாளிக்க வேண்டும். கணவன் மனைவியரிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படும். ஏதாவது ஒரு உடல் உபாதியும் ஏதோ ஒரு வியாதி உள்ளது என்ற கற்பனையான பயமும் மனதை அரிக்கும். மனபயமே உடல் நலனை பாதிக்கும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது கடினமாகும். உத்தியோகம். வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகளும் ஒத்துழையாமையும் கவலையை அளிக்கும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்கள் பல காரணங்களினால் தாய்நாடு திரும்ப வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம். அதிக அலைச்சலையும் வெளியூர் பயணங்களையும் உடல் உழைப்பையும் ஏற்படுத்துவார்கள் சனி பகவான் மற்றும் ராகு. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்காது. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். கலைத்துறையினர். சனி ராகு சேர்க்கை பலவித ஏமாற்றங்களை ஏற்படுத்தும். எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் எவ்வித காரணமும் இன்றி கை நழுவி போகும். மனதளவில் பெரிய கிளேசத்தை அடைவீர்கள். வருமானம் குறையும். சிலருக்கு கடும் நிதி பற்றாக்குறை ஏற்படுத்துவார்கள் சனி பகவானும் ராகுவும். கிடைக்கும் சில வாய்ப்புகளிலும் எதிர்பார்த்திருந்த வருமானம் கிடைக்காது. தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிதியுதவி தக்க தருணத்தில் கிடைக்காமல் ஏமாற்றத்தை தரும். அரசியல் துறையினர். பேச்சு செயல் ஆகியவற்றில் நிதானமாக இருக்க வேண்டிய தருணம் இது என்பதை சனி ராகுவின் கும்பராசி சேர்க்கை எச்சரிக்கை செய்கிறது. பிற கட்சி பிரமுகர்களிடம் தரக்குறைவாக பேசி சட்ட பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள சாத்தியக்கூறு உள்ளதை பிரதிபலிக்கிறது. தற்போதைய கிரகநிலைகள். மேல்மட்ட தலைவர்களின் உதாசீன பார்வையும் அதனால் கட்சியிலும் ஆதரவு குறையக்கூடும். மாணவ மாணவியர். கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களுமின்றி நீடிக்கும். சிறு சிறு உடல் உபாதையும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு ஓய்வெடுக்க நேரிடும். இதன் காரணமாக தொடர்ந்து பாடங்களில் கவனம் செலுத்துவது சற்று சிரமமாக இருக்கும். விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் கலந்து கொள்ள முடியாதபடி உடல் ஆரோக்கியம் பாதிப்பிற்குள்ளாகும். விவசாயத்துறையினர். வயலில் உழைப்பு கடினமாக இருப்பினும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பது மன நிறைவை அளிக்கும். இரவு நேர பணிகளின் போது சற்று விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம். விஷ ஜந்துக்களினால் பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகும். அண்டை நிலத்தாரோடு வரப்பு பிரச்சனை, அதனால் வாக்குவாதமும் பகை உணர்ச்சியும் மேலிடக்கூடும். தவிர்ப்பது நன்மை செய்யும். பெண்மணிகள். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. ஆகவே ஆரோக்கியத்தில் கவனமாகவும் கண்டையும் தவிர்த்தல் நல்லது. திருமணத்திற்காக காத்துள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் கால தாமதமும் தடங்கல்களும் தவிர்க்க இயலாதவைகளாகிவிடும். பரிகாரம். சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.